டேய் மச்சி, டேய் ஆயிடா. ஏன்டா சோகமாக இருக்க? என்ன மச்சான் ஆச்சு? ஒன்றும் இல்லைடா. ஏய் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா விட்டுருமா? என்ன பிரச்சனை சொல்கிறா? அவள் விட்டு போயிட்டா மச்சான். யாருடாவா? டேய் காலேஜ் படிக்கும்போது காலங்காலத்தில் பல்லு கூட விளக்காம பேசிட்டு இருப்பே, அந்த ஃபிகராடா? நல்லா தான்டா போயிட்டு இருந்தது. நான் தான் அப்போவே சொன்னேனடா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. கேட்டியா? முடிஞ்சு போனதை பற்றி பேசாத. இந்த மாதிரி பொண்ணுங்களாம் நடு ரோட்டில் நிற்க வச்சு சுடணும்டா. என்ன சொன்னா? இந்த மாதிரி பொண்ணுங்களாம் நடு ரோட்டில் நிற்க வச்சு சுடணும் மச்சான். இல்லைடா, அவள் குடும்பத்தோட போடணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு ஸ்மால் ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்கள். ஸோ ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இங்கே வந்தேன் சார். என் மொபைல் நீங்கள் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். உங்கள் மொபைல் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கால் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி தந்துடுறேன் சார். உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார்? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. கவலைப்படாத மச்சான், அந்த பொண்ணையே நினச்சிட்டு இருக்காத. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஓகே, மனசை போட்டு குழப்பிக்காத, சரியா? டேய் அவனை பாடுறா, இங்கேயே போயிட போகிறான்டா. அவன் பாட்டுக்கு பார்க்க தான் டீசெண்டாக இருக்கான், மொபைல் எடுத்துகிட்டு போயிட போகிறான். என்னன்னு பாரு. எங்கடா போக போகிறான்? இதோ தான் இருக்கிறான். சரி வாடா மச்சான் போகலாம். எங்கடா? சரகடி தான். சரி வா போம். சார் பர்ஸ் உங்களுதுங்களா? மரத்துக்கு பின்னால் இருந்தது, பார்க்குறீங்களா? ஓ, உங்கள் மொபைல் இருந்தாங்க. என் மொபைல் கிடச்சிருச்சு சார். இதுக்கு தான் இந்த மாதிரி காஸ்ட்லி மொபைல்லாம் வாங்கக்கூடாதுங்கிறது. சீப்பாக இருந்தால் வந்துருங்க கூட மாட்டேன். சரி சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார், பார்க்கலாம். தேங்க்ஸ். சார் இங்கே சிவா யாரு? சார் ஃப்ரெண்டு சார். இப்போ அவன் எங்கே இருக்கான்? மேலே இருக்கேன் சார். போய் கூப்பிட்டு வா போ. சார் ஒரு நிமிஷம் சார். டேய் மச்சான் போலீஸ்டா. டேய் மச்சான் போலீஸ்டா. போலீஸ்டா. போலீஸா? எதுக்கு வந்திருக்காங்க? ஏய் உன்னை பார்க்காதான்டா. என்ன பார்க்குவா? கூப்பிட்றாங்கடா, கீழே நிற்கிறாங்கடா, வாடா. நாத்துக்கு தெரியலடா. டேய் நேற்று நைட்டு மப்பில் சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணிட்டியாடா? நீ வேற. சார் லைசன்ஸ் ஒன்றுதான் பாரு. ஆமாம் சார். 301 அவனை வண்டியில் ஏற்றியா? சார் எதுக்கு சார்? சாட்சியங்களின் அடிப்படையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் குற்றம் சாட்டப்பட்ட சிவாவுக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. என்னடி நீ மட்டும் சந்தோஷமா இருக்கான்னு பார்த்தியா? வரான் இன்னைக்கு நைட்டு ஏமா உங்க வீட்டுக்கு வரான், காத்துட்டு.
ஒன்றும் இல்லைங்க, மேட்ரு ரொம்ப சிம்பிள். இப்போ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. அதனால் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட உங்கள் மொபைல் ஃபோனை கொடுக்காதீங்க.